Hello, hi. This is your alchemist. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லேப்ல யூஸ் பண்ணுற பேசிக் அப்பரேட்டஸ் பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போறோம்னா இது பேர் வந்து டெஸ்ட் டியூப். ஓகேங்களா? இது பேர் சோதனை குழாய் தமிழில். இதில் வந்து நம்மளுடைய ஒரு ரியாக்ஷன்ஸோடைய சாம்பிள் மாடலை வந்து இதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக போயிடுச்சா இல்லையான்னு நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி தெரிஞ்சுக்கலான்றதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மினி அப்பரேட்டஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீக்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ml பீக்கர். இது வந்து 100 ml, 250 ml, 500 ml, 2 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நம்ம சொல்யூஷன் மேக் பண்ணுறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணலாம். இது கிளாஸ் ராட். ஒரு பேஸ் சொல்யூஷன் இல்லை ஆசிட் சொல்யூஷன் நம்ம மேக் பண்ணோம்னா இது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேட் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மெஷரிங் சிலிண்டர். இந்த மெஷரிங் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இது 10 ml மெஷரிங் சிலிண்டர். இது எல்லாமே நம்ம வந்து 100 ml வரைக்கும் நம்ம கிட்ட மெஷரிங் சிலிண்டர்ஸ் இருக்குது. இது மினிமம் ரியாக்ஷன்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி 10 ml யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடிஷனல் ஃபனல். இந்த அடிஷனல் ஃபனல் வந்து நம்ம வந்து ஒரு கெமிக்கல் அது ஒரு சொல்யூஷனை ஒரு அப்பரேட்டஸ் வந்து இன்னொரு அப்பரேட்டஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம கீழே சிந்தாமல் கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் மெஷரிங் கிளாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது 250 ml ஸ்டாண்டர்ட் மெஷரிங் கிளாஸ். இதுக்கு வந்து 250 ml ஒரு சொல்யூஷன் எப்படி மேக் பண்ணலாம், கரெக்டாக எப்படி மேக் பண்ணுறதுன்றது இதில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பக்னர் ஃபனல். இது வந்து ஒரு சாலிட் மெட்டீரியல் நம்ம ப்ரிசிபிடேட் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் செப்பரேஷன் டெக்னிக் தான். ஒரு சாலிட் லிக்விட் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா இதில் வந்து ஃபில்டர் பேப்பர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணியிருக்காங்க, ஆனால் கழுவாமல் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செப்பரேட்டிங் ஃபனல். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் செப்பரேஷன் டெக்னிக் தான். பட் இது ரெண்டுமே வந்து லிக்விட் லேயரில் இருந்தால் ஹோமோஜெனியஸில் இருந்து பட் ஒரு ஆர்கானிக் பேஸ் அக்வஸ் பேஸாக இருந்துச்சு அப்படின்னா இதில் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது செப்பரேட்டிங் பண்ணல். இது வந்து அதனுடைய ஸ்டாப்பர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போனால் ஆர்பி. இது ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கு. இது 250 ml ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கு. இதோட நெக் சைஸ் பார்த்தீங்கன்னா 24 சைஸ் நெக். இதில் தான் நம்ம ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம கேரி அவுட் பண்ண போகிறது எல்லாமே இந்த மாதிரி பீக்கர்ஸ் தான் எடுத்துக்குவோம். இதில் இருக்க நாப் எது பார்த்தீங்கன்னா அடிஷன் பண்ணிவிட்டு இதை ரிஃப்ளெக்ஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்காக நம்ம ஸ்லோ அடிஷன் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு பேஸ் ஒரு ஆசிட் வந்து ஸ்லோ அடிஷன் பண்ணணும்னா இது மாதிரி ஒரு அடிஷனல் பண்ணல். இது பேர் வந்து அடிஷனல் பண்ணல். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அது நம்ம கண்ட்ரோலர் இங்கே இருக்கும். நம்ம ஸ்லோ அடிஷனை வந்து கொடுக்கறதுக்கு எவ்வளோ ட்ராப் பை ட்ராப் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், இல்லை ஃபாஸ்ட் அடிஷன் பண்ணுறதுனாலும் இது பண்ணலாம். அதுக்காக இது நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்டி டிஷ். இதுக்கு பேர் வந்து பெட்டி டிஷ். நம்மளுடைய சாம்பிள் ஏதாச்சும் லிக்விடாக இருந்துச்சுன்னா ஃபிலிம் மேக் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா சாம்பிள் வந்து நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பெட்டி டிஷ்ஷில் வச்சு அவனில் வைக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி ஒரு சாம்பிள் வந்து இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் வந்து நாங்கள் ஸ்லரி, அதாவது இது பியூரிஃபை பண்ணுறதுக்காக ஸ்லரி மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்லிக்கா ஜெல் வித்து காம்பவுண்ட் இருக்குது. இது ட்ரை பண்ணுறதுக்காக இந்த பெட்டி டிஷ்லேருந்து வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அடுத்தது இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம இதை பார்க்கலாம். பாய் பாய்.